Hello guys, welcome to JP Aquatics. இன்னைக்கு வந்து நம்மளோட ஃபார்ம்ல வந்து ஒரு சின்ன கலெக்ஷன் பார்க்க போறோம். நம்மகிட்ட என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். நம்ம சேனலை வந்து புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராகவே காட்டிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம மீனை பார்க்கறதுக்காக நெட்டு ஒரு டிஸ்பிளே டேங்க எடுத்திருக்கோம். ஸோ நம்மகிட்ட என்ன மீன்லாம் இருக்கு அதோட குவாலிட்டி காட்டுறதுக்காக. ஸோ இந்த எண்ட்லர்ஸ் எல்லாமே வந்து கலர் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ கேஸ் இது வந்து இதான் எண்ட்லர் கப்பீஸு. ஸோ டாப்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கலர்ஸும் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒரே எண்ட்லர் கப்பியில் வந்து 3 லைனேஜ் ஆஃப் கலர் கிடைக்கும். ஒன்று வந்து க்ரீன் வித் ரெட் ஷேடில் இருக்கும், இன்னொன்று வந்து ரெட் அண்ட் பிளாக்ல இருக்கும், இன்னொன்று வந்து டார்க் ரெட் வித் லைட் பிளாக்ல இருக்கும். ஸோ இந்த 3 கலரேஷனுமே காம்பினேஷனுமே இதில் கிடைக்கும். ஸோ மீன் வந்து நல்லா ஒர்த்தபிள் தான். ஃபீமேல் வந்து எப்போவுமே கலர் வராது. ஸோ ஃபீமேல் கலர்லன்னு சொல்லிட்டு மேல் நிறைய பேர் இந்த மீன் வந்து அதிகமாக எடுக்க மாட்டேங்காங்க. ஆனால் ரீசன் என்னென்னா மேல் மட்டும் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ஃபீமேல் வந்து அட்ராக்டிவ் இருக்காது. ஆனால் ப்ரீடிங் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பெருகிக்கிட்டே இருக்கும். மற்ற மீன்கள் மாரி கிடையாது. ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரைஸை வந்து அதுவும் சாப்பிடவும் செய்யாது. ரொம்பவே வந்து கூடவே வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பெருகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் பிளாக் கப்பி. ஸோ ஃபுல் பிளாக் கப்பிலே வந்து ஃபீமேல்ஸ் தான் நிறைய இருக்குது. இப்போ தான் ப்ரீட் ஆகிருக்கு, இன்னும் ஃப்ரைஸ்லாம் வளரல. ஒன்று கண்ணுன்னு ஒரே ஒரு மேல் தான் வச்சுருக்கோம். மற்ற மேல் எல்லாமே வந்து ரொம்ப சின்னது. ஃபீமேல் நல்ல சைஸில் இருக்கும், பேரண்ட்ஸ்லாம் நல்ல சைஸில் இருக்கும். ஸோ இது வந்து இப்போதைக்கு சேல் இல்லை, இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியானதுக்கப்புறம் நம்ம சேல் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பீட் ஆஃப் ஃபீமேல்ஸ் நம்மகிட்ட செழிப்பாக இருக்கும். ஸோ கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது, எல்லாமே ஃபுல் ரெட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம கிங் மாலி, மூன்டைல் மாலியோட ஃப்ரைஸ் இருக்குது. ஸோ அதுவும் கப்பீஸும் கிடக்கு. மீன் சைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். மூன்டைல் மாலி வந்து இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு, அதாவது டம்போயர் மூன்டைல் மாலி. ஸோ இது நம்ம இன்னும் சேல் கொண்டு வரல, எல்லாமே ஃப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ கப்பியும் வந்து கலெக்ஷன் கலர் மிக்சரில் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ப்ளூ கோயில் எடுத்தது. ஸோ ப்ளூ கோயில் வந்து கிராஸ் ப்ரீட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்த கலரு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெயில் டெயில் ஜீப்ரா. இங்கே வா, வெயில் டெயில் ஜீப்ரா வந்து க்ரீனு ப்ளூ 2 கலர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நல்லா பேரண்ட் சைஸு. ஸோ கப்பியும் உள்ளே கிடந்தது. ஸோ அதுவும் குட்டி போட்டிருக்கு. ஸோ டெயில் குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும் வெயில் டெயில். ஸோ பேரண்ட்ஸு ப்ரைஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாஸ்கோ ப்ளூ பற்றி பார்க்க போகிறோம். மாஸ்கோ ப்ளூ வந்து நம்ம டைரெக்டாக சன்லைட் அடிக்கிறதுனால ஓலை போட்டு மூடி இருந்தோம். ஸோ நடுவில் மழை பெஞ்சதுனால தண்ணி எல்லாமே வந்து ப்ரௌனாக மாறிடுச்சு, டார்க் ப்ரௌன் ஆட்டு. ஏன்னா ஓலையிலேருந்து தண்ணி இறங்கும். ஸோ அதனால் ப்ரௌன் ஆயிடுச்சு. மீனில் தெரியாது, நான் உங்களுக்கு டேங்கில் போட்டு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து மாஸ்கோ ப்ளூ. தண்ணி வந்து ப்ரௌனிஷாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அது சன்லைட் பட்டதுன்னா அதோட ஹெட்டில் வந்து ஃபுல்லாக வயலட் கலரில் இருக்கும். ஸோ மாஸ்கோ வயலட்னு சொல்லுவாங்க, மாஸ்கோ ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்மக்கிட்ட நல்ல சைஸில் இருக்குது, ப்ரீடிங் சைஸில் இருக்குது, எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து லாவா ரெட்டில் வந்து கவுலி டோசல். ஸோ இதுவுமே வந்து விங்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம அந்த ஃபயர் ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸோ மேல் வந்து கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஃபீமேல்ஸ் வந்து அந்த டெயில்ஸ்லாம் வந்து செம்ம பெருசாக வரும். ஸோ இதேமாரி எப்போ உங்களுக்கு நான் டேங்கில் போட்டு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து லாவா ரெட் கவுலி டோசல். ஸோ அந்த மீனோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். டெயிலில் இருக்க ஸ்கின்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுமாரி விங்ஸ் வந்து கவுலி டோசல்லாம் எப்படின்னா டாப்பில் இருக்க விங்ஸ் வந்து நல்லா பெரிய ஃபின்னாக வரும். மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி டெயில் வந்து நல்லா பெரிய சைஸாக விழும். ஸோ அதனால் வந்து கவுலி டோசல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து நம்மக்கிட்ட நல்ல சைஸில் இருக்குது. ஸோ மேல்ஸ் வந்து நிறையவே இருக்குது, ஃபீமேல் வந்து கொஞ்சம் லிமிட்டட் குவான்டிட்டியில் தான் இருக்குது. எல்லாமே வந்து இப்போ நல்ல சைஸாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இவங்களாம் இப்போ என்ன சைஸில் இருக்காங்கன்றதை இப்போ பார்க்கலாம்.
ஸோ கலர் சூப்பராக இருக்குது, செரி ரெட்டில் இருக்குது. ஸோ லாப்ஸ்டர் வந்து பெரிய சைஸ்லாம் நான் கையில் எடுக்க மாட்டேன், ஏன்னா அது கொடுக்க பார்த்தா இருந்தாலும் ஒரு சின்ன பயம்தான். சின்னதுன்றப்ப கையில் வச்சு நல்லா விளையாடலாம். ஸோ கலர் குவாலிட்டி சூப்பராக, இது வந்து நம்மக்கிட்டே ப்ரீட் ஆனது. ஸோ நடுவில் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபார்மில் தண்ணி தட்டுப்பாடு, ஸோ அதனால் வாட்டர் சேஞ்ச் அதிகமாக பண்ணல. இதில் வந்து நமக்கு வாட்டர் சேஞ்ச் அதிகமாக பண்ணாததுனால ப்ரைஸ் வந்து நிறையவே அடிபட்டுருச்சு. ஸோ கொஞ்சம் லாப்ஸ்டர் மட்டும் தான் நமக்கு கிடைச்சது. கைஸ் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃபிஷ் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஷாப்புக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் இப்போ ஷாப்புக்கு கிளம்ப போகிறோம். ஸோ மீதி இருக்கிற கப்பீஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க.